பட் ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு மோஸ்ட்லி பார்க்கக்கூடிய பிரச்சனை வந்து இல்லீகல் அஃபேர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம். ட்ரஸ்ட் இல்லை, ஜென்யூன்னஸ் இல்லை. ஸோ அதனாலேயே நிறைய திருமணங்கள் வந்து பிரேக் ஆகிடுது, உடஞ்சு போய் தனியாக பெண்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதுவும் இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கு எப்படின்னா வந்துட்டு அவன் ஷாருக் கான் மாதிரி ரொமான்ஸ் பண்ணணும், சல்மான் கான் மாதிரி பாடி வச்சுக்கணும், அவன் ரித்திக் ரோஷன் மாதிரி டான்ஸ் ஆடணும், அம்பானி மாதிரி காசும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாளுங்க. எப்படி எல்லாம் சேர்த்து வரும்? இல்லைன்னா சோஷியல் மீடியாவோட போடு, ஏய் நீ பார்த்தியா அவன் ஒய்ஃபை எப்படி நீ ட்ரீட் பண்ணுறான், நீ மட்டும் ஏன் வாங்கிட்டு வரல. அது உண்மையிலே ட்ரீட் பண்ணுறானா இல்லையாங்கிற அவன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். பட் சோஷியல் மீடியாவில் பார்க்குற கப்பல் வச்சு தே கெட் கேரிட் அவே. அண்ட் இன்னொன்று, எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிக்கின அத்தனை பேரும் பிள்ளையும் பெற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாதி சொசைட்டி ப்ரெஷர்ஸ் இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஆச்சுன்னா, ஓ என்ன பண்ணிட்டா பொண்ணு காலேஜ் முடிச்சிட்டாளா, ஓ இப்போ என்ன வேலை பார்க்குறாளான்னு. அடுத்தது கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்கீங்களா, ஏன் இப்போ பார்க்கலன்னா நீ என்னத்தை கிழிக்க போகிற, நீ வந்து பார்க்க போறியா, பண்ணி வைக்க போறியா. ஸோ தே திங்க் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி லைக் ஓகே காலேஜ் முடித்தா அடுத்த நிமிஷம் வேலை கொஞ்சம் நேரம் அடுத்த நிமிஷம் கல்யாணம் பண்ணிட்டோம். பண்ணலைன்னா ஏதோ அவங்க மேலே ஒரு குறை அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி நீ கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்தது குட் நியூஸ் எதுவும் இல்லையா. நெக்ஸ்ட்டு கேள்வி, மை பாயிண்ட் இஸ் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அதை பாருங்களேன். சில கேர்ள்ஸ் அந்த மாதிரி தான், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் எதிர்பார்ப்பு. இல்லை ஒரு படத்தில் ஒரு ஹீரோ பார்த்துட்டு அந்த ஹீரோ பண்ணுற மாதிரியே பாய் ஃப்ரெண்டும் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது. அவன் ஹீரோ, அவன் நடிக்கிறான்ப்பா, இங்கே லைஃப் வேற. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுலயே ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுது. ஸோ வேற ரிலேஷன்ஷிப் எப்போ வந்து இன்னொருத்தங்களை வந்து உன்னுடைய ஹாப்பினஸுக்கும் உன்னுடைய கண்ணீருக்கும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு நீ கொடுக்குறியோ அப்பவே உனக்கு பிரச்சனை ஆரம்பம். இது வந்து போத் அப்படி வைஸ் வர்சா தான். யாரா இருந்தாலும் ஆம்பளையா இருந்தாலும் உன் சந்தோஷம் உன் கையில். இப்போ நான் வந்து அழறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு படத்தில் ஒரு சீனை பார்த்து எனக்கு அழக வந்துச்சுன்னா நான் ஓகே அது அழுது, தட்ஸ் அண்ட் ரிலீஸ் ஆஃப் அன் இமோஷன். இல்லை நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு விக்கிரத்தை பார்க்குறோம், நமக்கு ஃபீலிங் வருது, ஒரு இமோஷனில் நம்ம அழறோம், ஓகே லைக். பட் இன்னொருத்தவங்களால நம்ம அழக்கூடாது, இன்னொருத்தவங்களாலேயும் நம்ம சிரிக்கக்கூடாது. அந்த ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா லைஃப் வில் பி பியூட்டிஃபுல். ஓகே.